இப்போ வந்து கிரீட்டான்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அதை வந்து கற்றுக்க போகிறோம். கிரீட்டா கிரீட்டா சாஃப்ட்வேர் இதுதான் கிரீட்டாவோட ஐக்கானு. ஓகே, கிரீட்டா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்கு. ஸோ நியூ இமேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். நியூ இமேஜ் இதில் நீங்கள் சைஸு நீங்கள் கொடுத்துக்கலாம். இன்ச்சஸில் கொடுக்கலாம், சென்டிமீட்டரில் கொடுக்கலாம், ரெசல்யூஷன் கொடுக்கலாம். இல்லை ப்ரீசெட்ஸ் இருக்கும், A3, A4, A5. அது A4 300 ppi கொடுத்துக்கிறேன். 300 ppiனா என்னன்னா பிக்சல்ஸ் பெர் இன்ச். ஒரு இன்ச்சுக்கு எத்தனை பிக்சல் இருக்கும்? ஒரு இமேஜை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா கட்ட கட்ட கட்டமாக இருக்கும், அதான் பிக்சல்ஸ். அதாவது கலர் கலராக கட்ட கட்டமாக இருக்கும். ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். அந்த கட்டெல்லாம் சேர்ந்து தான் ஒரு இமேஜ் உருவாகுது. ஒரு இன்ச்சுக்கு எவ்வளோ கட்டம் இருக்கும் அப்படின்றத பொறுத்து தான் குவாலிட்டி. 300 கொடுத்தீங்கன்னா பிரிண்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸ்க்ரீனுக்கு மட்டும்தான் நீங்கள் பண்ண போறீங்கன்னா 72 கூட கொடுக்கலாம். ஆனால் பிரிண்ட்டுக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா 300 ppiயில் கொடுக்கணும். நம்ம ஆர்ஜிபியில் தான் வரைய போகிறோம். பிரிண்ட்டுக்கு நீங்கள் அனுப்பும்போது சிஎம்ஐக்கில் கன்வெர்ட் பண்ணி தான் அனுப்பணும். அப்போ தான் பிரிண்டருக்கு கலர் வந்து நல்லா தெரியும். ஆர்ஜிபி ஃபைலில் வந்து பிரிண்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ சிஎம்ஐகே ஃபைலில் தான் நீங்கள் அனுப்பணும். சிஎம்ஐகேல கூட வரையலாம், ஆர்ஜிபிலே வரைங்க. அப்போ அந்த கலர்ஸ் வந்து இன்னும் நல்லா இருக்கும், நிறைய கலர்ஸ் இருக்கும். சிஎம்ஐகேல அப்புறமா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த இந்த இமேஜ் இம்போர்ட் பண்ணி சிஎம்ஐக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம சைஸ் கொடுத்தாச்சு, பிபிஐ கொடுத்தாச்சு, பிரிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட். ஒரு சிங்கிள் லேயர் வந்து 33 MB பிடிக்குது இந்த சைஸுக்கு. ரேம் என்ன 8 GB ரேம் இருக்குல்ல, அதில் 33.2 MB ஸ்பேஸ் வந்து பிடிக்கும் ஒரு லேயர். எத்தனை லேயர் ஓப்பன் பண்ணுறீங்களோ அவ்வளோ ரேம் வந்து தேவைப்படும். ஸோ ரேமு ட்ராயிங்க்கு அவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை. கேம் விளாட்னா தான் ரேம் அதிகமாக தேவைப்படும். எடிட்டிங் பண்ணுறீங்க, வீடியோ எடிட்டிங், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸு, மோஷன் கிராஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா ரேம் நிறைய தேவைப்படும். என் லேப்டாப்பில் 8 GB தான், அதிலே பண்ணுறேன், பரவாயில்ல. ஸோ வரைகிறதுக்கு கொஞ்சம் போதுமானதாக தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், போக சில நேரத்தில் ஸ்டக் ஆகிற மாதிரி இருக்கும், ஸ்லோவாக வேலை செய்யும். ப்ரெஷ்ஷை பொறுத்து, அந்த ப்ரெஷ்ஷோட எஃபெக்டை பொறுத்து. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரிஞ்சுப்பீங்க. ஸோ வேறு என்ன, இல்லை வந்து பேர் கொடுத்துக்கலாம். கண்டென்ட்டில் என்ன பேர், டுட்டோரியல்னு பேர் கொடுத்துக்கிறேன். கிரியேட் ஆஸ் ராஸ்டர் லேயர். ராஸ்டர்னா அந்த பிக்சல்ஸ் ஃபுல்லாக பிக்சல்ஸ் தான் இருக்கும். ஆஸ் கேன்வாஸ் கலர்ஸ் ஃபில் லேயர். பேக்ரவுண்டில் என்ன வேணும்னு கேட்குது. ஸோ ராஸ்டர் லேயரே கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் கலரு என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம். கிரியேட். ஓகே, இப்போ கிரீட்டாக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம ப்ரஷ் டூல் வச்சு தான் வரைய போகிறோம். ப்ரஷ் டூல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஷாப் மாதிரி கிடையாது, இது வேறு மாதிரி இருக்கும். இது இப்போ எரேசர் டூல் இருக்கா, எரேசர், ஹார்ட் எரேசரு, சாஃப்ட் எரேசரு, இன்னும் சாஃப்ட் எரேசரு, இந்த ப்ரஷ் டூல்ஸு, நான் பென்சில் மாதிரி ப்ரஷ்ஷு எல்லாமே இருக்கும். ஸோ நான் இந்த ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுவேன் அதிகமாக. ஸோ சைஸ் இங்கே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒப்பாசிட்டினா இங்கே டார்க்காக இருக்கா, ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிட்டீங்கன்னா லைட்டாக வரும். ஃபுல்லாக ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ ஒப்பாசிட்டி கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கிட்டு வரையலாம். சைஸு இதில் என்னென்னா 1000 பிக்சல்ஸுக்கு மேலே போக மாட்டேங்குது. ஓகே, அது ஏன்னு தெரில. சரி, ஓகே. ஸ்கொயர் ப்ராக்கெட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரஷ் சைஸ் பெருசாகவும் சின்னதாகும். கண்ட்ரோல் அமுக்கி ஸ்கொயர் ப்ராக்கெட் கிளிக் பண்ணிங்கன்னா கேன்வஸ் வந்து ரொட்டேட் ஆகும். சைடில் ரொட்டேஷன் ஆங்கிள் காட்டுது பாருங்க. ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். ஒரு ரவுண்டு சுற்றியாச்சு. ஓகே, இப்போ ஒரு சர்க்கிள் வரைகிறேன். ஒரு லேயரில், தனி லேயரில் சர்க்கிள் வரைகிறேன். 33 MB பிடிக்குன்னு சொன்னால ஒரு லேயரு அதான். இந்த இது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் டூல். இந்த டிரான்ஸ்ஃபார்ம் டூல் யூஸ் பண்ணி சின்னதாக்கலாம், பெருசாக்கலாம். ஓகே, இவ்வளோ இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி பெருசாக்கலாம்.
இல்லைன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்ம் டூல் செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டே நீங்கள் இது பண்ணீங்கன்னா பெருசாகவும் சின்னதாகவும் டைமென்ஷன் மாறாது. அந்த இமேஜோட சைஸ் வந்து ரெண்டு சைடும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் ஷிஃப்ட்டு பிடிக்காம பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டைமென்ஷன் மாறி மாறி தான், டைமென்ஷன் ஒரே சைஸில் இருக்காது. ஓகே, அது உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஷிஃப்ட்டு பிடிச்சி பண்ணணுமா ஷிஃப்ட்டு பிடிக்காம பண்ணணுமா நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்கொயர் டூல் இருக்குது, சர்க்கிள் டூல் இருக்குது, எல்லாமே ஒரே மாதிரி தான். ஸ்கொயர் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் டூல் ஆப்ஷன்ஸ்னு ஒரு டேப் இருக்கும். ஸ்கொயர் டூல் ஃபில் வந்து ஃபோர் கிரவுண்ட் கலர் கொடுத்துக்கிறேன். ஃபோர் கிரவுண்ட் கலர்னா என்னென்னா, மேக்னிஃபையரை யூஸ் பண்ணிக்கிறேன். அங்கே பாருங்க, இந்த இதுதான் ஃபோர் கிரவுண்ட் கலர், இது வந்து பேக்ரவுண்ட் கலர். பிளாக் வந்து ஃபோர் கிரவுண்டு, ஒயிட் வந்து பேக்ரவுண்ட் கலர். இந்த கர்சர் அங்கே வச்சால பேர் காட்டுது பார்த்தீங்களா? ஓகே, இது எல்லா டூல்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அதனால ஃபோர் கிரவுண்ட் பிளாக்ல இருக்குது. ஃபோர் கிரவுண்ட் கலரில் ஃபில் ஆகிற மாதிரி செட்டிங் வச்சிட்டேன். அவுட்லைன் வந்து ப்ரஷ்ன்னு இருக்குது. ப்ரஷ் அவுட்லைன் இப்போ நாட் ஃபில்டுன்னு வச்சுருக்கேன். ப்ரஷ்ஷு அவுட்லைன் வந்து ப்ரஷ்ஷு சைஸு சின்னதாகிறேன். இப்போ இந்த ரெக்டாங்கிள் டூல் கொடுத்துட்டு இப்படி வச்சேன்னா ப்ரஷ்ஷோட நம்ம ப்ரஷ் செட்டிங்ஸ் ஏற்ற மாதிரி அவுட்லைன் கிரியேட் ஆகும். இப்போ நாட் ஃபில்டுன்னு இருக்க பதிலாக ஃபோர் கிரவுண்ட் கலரு கொடுத்துட்டிங்கன்னா ஒப்பாசிட்டி அதிகம் பண்ணலாம். இந்த மாதிரி வரும். சைடில் ஆனால் கோடு வந்து ப்ரஷ்ஷோட ஸ்ட்ரோக் வந்து இருக்கும். அதை ஆஃப் பண்ணோம்னா நோ அவுட்லைன் கொடுத்துட்டு இப்போ ஸ்கொயர் போட்டிங்கன்னா எதுவுமே இருக்காது. ஒரு ஸ்கொயர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இது வந்து சர்க்கிளுக்கும் அதே மாதிரி செட்டிங்ஸ் தான், பெரிய வித்தியாசம் இல்லை. அடுத்து வந்து கிரேடியன்ட் டூலை பற்றி பார்ப்போம். கிரேடியன்ட் டூல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இங்கே தான் இருக்குது பாருங்கள், கிரேடியன்ட்ஸ். நிறைய கிரேடியன்ட் இருக்கும். நீங்களே சில கிரேடியண்ட்டை உருவாக்கலாம். இப்போ நார்மலாக இந்த கிரேடியன்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கிரேடியன்ட் டூல் சூஸ் பண்ணிவிட்டு எங்கே உங்களுக்கு கிரேடியன்ட் ஸ்டார்ட் ஆகணுமோ இங்கே ஸ்டார்ட் ஆகணும்னு வச்சுக்கலாம். இங்கேருந்து இங்கே இழுத்தீங்கன்னா ஓகே கிரேடியன்ட் வந்துடுச்சா? ஓகே, ஒப்பாசிட்டி ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம தேசிய கொடி மாதிரி கலர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எடிட் போயிட்டீங்கன்னா இங்கே இந்த பக்கம் மேலே வந்து ஆரஞ்சு கலர் இருக்கும். ஆரஞ்சு கலர் எங்கே மாற்றலாம்? டபுள் கிளிக் பண்ணால் கலர் மாற்றிக்கலாம். ஆரஞ்சு கலரு இந்த இடத்துல இருக்குது. பிளாக்காக ஒன்றுமே இல்லை. அதை இழுத்து இங்கே கொண்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு கலர். ஓகே, இந்த கடைசியில் என்ன கலர் இருக்கும்? கிரீன் கலர், கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஓகே, நடுவில் ஒயிட் கலர். ஓகே, இல்லை டிரான்ஸ்பரண்ட்டாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா பேக்ரவுண்டு ஒயிட்டாக தான் இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுக்கலாம், ஒயிட்டாகவும் வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம். ஓகே, இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த தேசிய கொடி மாதிரி இருக்கா? ஸோ இதுதான் கிரேடியன்ட் டூல். கிரேடியன்ட்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறைய கிரேடியன்ட் டூல் செலக்ட் பண்ணிட்டு லீனியர் கிரேடியன்ட், ரேடியல் கிரேடியன்ட் என்னன்னு பார்ப்போம். அதான் ரேடியல் கிரேடியன்ட். இது நிறைய டைப், ஸ்கொயர் கிரேடியன்ட்டு நிறைய டைப் இருக்கு. நான் லீனியர் தான் யூஸ் பண்ணேன். பைலீனியர்னா என்ன? பைலீனியர்னா என்னன்னு தெரியல. ஓகே, யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சூட் ஆகுதோ உங்களுக்கு தெரியும்.
யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. பிக் டூல் வந்து கலர் பிக் டூல். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ப்ரஷ் யூஸ் பண்ணி டூவில் கலர் அட்வான்ஸ் கலர் 3 கலர் இருக்குது. 3 கலர், இங்கே ரெட்டு, இங்கே க்ரீனு, இங்கே எல்லோ. டிராஃபிக் சிக்னல் மாதிரி இருக்கு. ஓகே, எல்லோ. பிக் டூல் சூஸ் பண்ணிவிட்டு இந்த கலர் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபோர் கிரவுண்ட் கலரில் ரெட்டு சூஸ் ஆகிடுச்சு. இப்போ ரெட்டில் தான் வரையலாம். இப்போ க்ரீனில் வரையணும்னா இந்த பிக் டூல் சூஸ் பண்ணி இங்கே சூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ரஷ் டூல் உள்ளே போயிட்டு ஓகே க்ரீன். இப்போ எல்லோ கலர் வேணும்னா எல்லோ கலர் சூஸ் பண்ணிவிட்டு எல்லோ. அவ்வளோதான், இதெல்லாம் கற்றுக்கிட்டாச்சு. இப்போ பேன் டூல், இந்த கை மாதிரி இருக்கு பாருங்க, இது செலக்ட் பண்ணிவிட்டு பேன் டூல் கிளிக் பண்ணிட்டு அப்படியே கர்சர். நான் வந்து வேக்கம் டேப்லெட் யூஸ் பண்ணுறேன். அந்த டேப்லெட்டு அந்த பெண்ணை வந்து மேலே வச்ச உடனே என்ன சொல்கிறது, இந்த மாதிரி பிடிச்சி இழுக்கலாம் இமேஜை. ஜூம் டூலு, ஜூம் இன் ஜூம் அவுட் கிளிக் பண்ணிங்கன்னா ஜூம் ஆகும். கண்ட்ரோல் கிளிக் பண்ணிங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். ஜூம் இன்னா எதுவுமே பண்ண தேவையில்ல, ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா கர்சரில். ஓகே, ஜூம் அவுட். ஸோ இந்த மாதிரி டூல் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய டூல்ஸ் இருக்கு, போக போக நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு பேசிக்காக தெரிஞ்ச போதும். ஒப்பாசிட்டி, சைஸு. ஓகே, அப்புறம் பென் டூல் இருக்கு பாருங்க. பென் டூல் வச்சு என்ன பண்ணலாம்னு சொன்னால், இது வந்து காலிகிராஃபி டூலா? ஓகே, கிராஃபிக்ஸ் பென். இந்த டூல் நான் அவ்வளோ யூஸ் பண்ணல, நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃபில் டூல், இந்த பாத் டூல், சர்க்கிள் வரைகிறோம் இல்லையா, சர்க்கிள் அதெல்லாம் வரைகிறோம் இல்லையா. இப்போ நம்ம இஷ்டத்துக்கு ஒரு ஷேப் வரையணும்னா இது இந்த டூல் செலக்ட் பண்ணிட்டு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஷார்ப்பாக இருந்துச்சு. அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு அதை ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கர்வாக வரும். ஓகே, ஸோ இந்த ஷேப் வந்துடுச்சு. ஓகே, இப்போ செலெக்ஷனை பற்றி பார்ப்போம். செலெக்ஷன் வந்து என்னென்னா, ரெக்டாங்கிள் செலக்ட் இருக்குது, ரவுண்ட் செலக்ட் இருக்குது, பாலிகான். இப்போ பென் டூல் மாதிரியே இதுலேயும் செலெக்ஷன், ஃப்ரீ செலெக்ஷன் டூல் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். ஃப்ரீ செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணி இப்படி செலக்ட் பண்ணிட்டு அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா லேயர் மாறிடுச்சு. மூவ் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணது மட்டும் மூவ் ஆகும். செலக்ட் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் செலக்ட் இருக்குது. ரெக்டாங்கிள் செலக்ட் டூல் சூஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் இங்கே இருக்கும், இது செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் தெரியும். மூவ் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த கர்சரை கார்னருக்கு கொண்டு சென்டரில் இருந்தால் இந்த மாதிரி மூவ் பண்ணுற மாதிரி வரும். கார்னர் கொண்டு போனீங்கன்னா இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த ஆங்கர் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த பாயிண்ட் தான். இந்த பாயிண்ட்டை எங்கே வைக்கிறீங்களோ அந்த பேஸ் பண்ணி தான் ரொட்டேட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் இந்த டூல்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ப்ரஷஸ்லாம் இங்கே நிறையா இருக்கும், உங்கள் இஷ்டத்துக்கு சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ செலெக்ஷன் இருக்குல்ல, டீசெலக்ட் பண்ணணும்னா செலக்ட், டீசெலக்ட், கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏன்னா ஷார்ட்கட்டில் கொடுத்துருப்பாங்க பார்த்துங்க. செலக்ட், டீசெலக்ட் பண்ணிங்கன்னா டீசெலக்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ கலர் வந்து ஃபோர்கிரவுண்டில் பிளாக் கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி என்ன சொல்ல, நிறைய ப்ரஷஸ் இதுலேயே இருக்கும். ஃபோட்டோஷாப் மாதிரி கிடையாது, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரஷ் இமேஜஸ்லாம் இருக்கா. அடுத்த வீடியோவில் ப்ரஷஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, ப்ரஷஸில் என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்குது அதை பற்றிலாம் பார்ப்போம். ஓகே, ஸோ இதோட நான் இன்டர்ஃபேஸை முடிச்சிட்டேன். லேயர்ஸை பற்றி, லேயர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் லேயரு. பேக்ரவுண்ட் லேயர் வந்து ஒயிட்டாக இருக்கா, பேக்ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டோன்னே டிரான்ஸ்பரன்சியாக இருக்குது, எதுவுமே இல்லை பேக்ரவுண்ட்.
நீங்கள் ஏதாவது இமேஜ் கிரியேட் பண்ணுறீங்க, பேக்ரவுண்டில் எதுவும் இருக்கக்கூடாது, அந்த இமேஜ் மட்டும் வேணும்னு சொன்னால் இதை இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். பிஎன்ஜி எக்ஸ்போர்ட் பண்ணால் மட்டும்தான் டிரான்ஸ்பரன்சி ஒர்க் ஆகும். ஸோ அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிஎன்ஜி வந்து ஆர்ஜிபியில் தான் இருக்கும், சிஎம்ஐக்கில் பிரிண்ட் ஃபைலில் ஒர்க் ஆகாது. நீங்கள் ஜேபேக்கில் தான் பிரிண்ட் ஃபைல் அனுப்ப முடியும், பிஎன்ஜியில் பிரிண்ட் ஃபைல் அனுப்ப முடியாது. ஓகே, இப்போ ஒரு லேயரோட டிரான்ஸ்பரன்சியை கூட நீங்கள் குறைக்கலாம். ஓகே, குறைக்கலாம், ஏற்றலாம். அடுத்த வீடியோவில் பிளெண்டிங் மோடை பற்றி பார்ப்போம். அந்த பிளெண்டிங் மோட்ஸை பற்றி, ப்ரஷஸில் எப்படி பிளெண்டிங் மோடு இருக்கும் அதெல்லாம் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில். ஓகே, இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். பேசிக்காக என்னென்ன இருக்கும்னு எல்லாம் சொல்லிட்டேன். ப்ரஷ்ஷு டூவில் ஓகே, மீதியை நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு இல்லை, அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.